10ஆம் வகுப்பு அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். உலக வரலாற்றில் கிபி 1914ஆம் ஆண்டு ஒரு திருப்பு முனைனே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1789ஆம் ஆண்டில் தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914 வெடித்த முதல் உலகப் போரில் உச்சமடைந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய போக்கையே தீர்மானிச்சிருச்சு. அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் 19வது நூற்றாண்டை நீண்ட 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போர் அப்படின்னு இந்த முதல் உலக போரை சொல்றாங்க. இது மேலும் குடிமக்களின் பெரும்பகுதியினரையும் பாதிச்சிருக்கு. இப்போருக்கு அப்புறம் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. போரின் முடிவுல ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு இந்த மூணும் சிதறுண்டு கிடக்குது. இப்போரின் மிக பெரும் விளைவு ரஷ்ய புரட்சி. முதல் உலக போரினுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷ்ய புரட்சியை சொல்லலாம். முதலா உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலம் உலக அமைதியை ஏற்படுத்த முயல்து. காலனிகளுக்கான போட்டி. முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களுடைய நோக்கம் மிகை உற்பத்தி செய்வது. இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மென்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும் இருப்பு பாதை அமைக்கிறதுக்கும் நீராவி கப்பல்கள் கட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகள் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுது. அதனால ஆப்பிரிக்காவிலையும் பிற பகுதிகளிலையும் ஆப்பிரிக்க விரிவாக்கம் அரங்கேறுது. முதலாளித்துவம் மிகப்பெரிய முரண்களை ஏற்படுத்துது. ஒரு புறத்தில் அதிக அளவு வறுமை, இன்னொரு புறத்தில் அதிக அளவு செல்வ குவிப்பு, ஒரு புறத்தில் குடிசை பகுதிகள், ஒரு புறத்தில் விண்ணை முட்டும் கோபுரங்கள், பேரரசுகள் மற்றும் அவற்றை சார்ந்திருக்கும் சுரண்டப்பட்ட காலனிகள் அப்படின்னு மிகப்பெரிய முரண்பாடுகளாக காணப்படுது. 19ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்படுது. ஆசியா, ஆப்பிரிக்காவெல்லாம் காலனி நாடுகளாக்கப்பட்டு சுரண்டப்படுது. ஐரோப்பிய நாடுகள்லையும் குறிப்பாக இங்கிலாந்து ஒரு முக்கிய இடத்தை பெறுது. முதலாளித்துவத்துக்கு, அதாவது உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாக இங்கிலாந்து விளங்குது. சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றின் தேவைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறதுனால உலக நாடுகளிடையே பேரரசை விரிவு செய்ய முதலாளித்துவ நாடுகள் போட்டியில இறங்குது. முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. 1870ஆம் ஆண்டுக்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறுது. ஏகாதிபத்தியின் ஒரு முக்கிய பண்புக்கூறான தொழில், நிதி ரெண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருள்கள் மற்றும் மூலதனத்திற்காக லாபத்தை தேடும் என்பதும் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் என்னும் பழைய கோட்பாடு சரிந்து வீழ்ந்தது. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்புகளும் உருவாகுது. அதிகாரமிக்க இக்கூட்டு நிறுவனங்களும் கூட்டுரிமை குழுக்களும் அரசுகளின் மீது மேலாதிக்கம் செலுத்த தொடங்குது. ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும். முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது. முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் தான் அப்படின்னு லெனின் சொல்றாரு. மிக பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தைகளும் தேவைப்படுது. அதே போல அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு கச்சா பொருட்களும் தேவைப்படுது. குறிப்பா ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி, வெப்பமண்டல பகுதிகளை சார்ந்த உணவுப் பொருட்கள், கனிமங்கள் ஆகிய கச்சா பொருள்கள் தேவைப்படுது. கச்சா பொருள்களின் மூலங்களை கட்டுப்படுத்த வேண்டியதின் அவசியம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு அழைத்து சென்றது. ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை கைப்பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முறையான இராணுவ மயமாக்கலுக்கும் முழுமையான போருக்கும் இட்டு செல்லுது. வல்லரசுகளின் போட்டி. ஐரோப்பா. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள்
உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனிப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. 1880ஆம் ஆண்டுல பெரும்பாலான ஆசிய நாடுகள் காலனி மயமாக்கப்பட்டுருச்சு. ஆப்பிரிக்கா மட்டும் விடுபட்டிருந்தது. 1881 டு 1914 இந்த காலங்களுக்கிடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு காலனிகளா ஆக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழில்துறையில் ஜெர்மனி புரிந்த சாதனைகள் அதற்கு ஐரோப்பாவில் ஒரு மேலாதிக்க நிலையை வழங்குது. காலனி ஆதிக்க போட்டிக்குள் ஜெர்மனி நுழைந்த போது உலகமானது பெரும்பாலும் பிற ஏகாதிபத்திய சக்திகளால் கைப்பற்றப்பட்டிருந்தது. விரிவாக்கம் செய்ய வெற்றிடங்கள் இல்லாத காரணத்தினால ஏகாதிபத்திய சக்திகள் தங்களுக்குள்ளேயே அடுத்த நாட்டிற்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்ற முயலுது. ஐரோப்பாவில் 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில கலந்துக்குது. வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள். தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகிச்சாலும் இங்கிலாந்துக்கு மட்டும் மனநிறைவே ஏற்படலை. இங்கிலாந்து ஜெர்மனியோடவும் அமெரிக்காவோடவும் போட்டி போட்டுக்கொண்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டா, இந்த நாடுகள் விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக இங்கிலாந்தினுடைய சந்தையை கைப்பற்றுது. நாடுகளுக்கு இடையிலான இப்போட்டி ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட காரணமாயிருந்தது. ஆசியா, ஜப்பானின் எழுச்சி. ஆசியாவில் ஜப்பான் இக்கால பகுதியில் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளிலேயும் அவற்றுக்கு நிகராக மாறுது. இந்த காலகட்டங்களை மெய்ஜி சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டம் 1867 முதல் 1912 வரை உள்ள காலகட்டமாகும். ஜப்பான் தொழில்துறையில சிறந்த நாடாகவும் அதே சமயத்துல ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறுது. ஆட்சியாளர்கள் எல்லாம் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்குச்சு. ஜப்பான் நவீன இராணுவம், கப்பற்படை ஆகியவற்றோடு தொழில்துறையில் முன்னேறிய நாடாக இருக்கு. ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஜப்பான் ஐரோப்பிய சக்திகளை அப்படியே பின்பற்றுது. 1894 ஜப்பான் சீனா மீது ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு போரை மேற்கொள்ளுது. இந்த போர் 1894 முதல் 1895ஆம் ஆண்டு வரை நடக்குது. இந்த சீன ஜப்பானிய போர்ல சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது உலகையே வியக்க வச்சது. இப்போரில் ஜப்பான் பெற்ற வெற்றி ஐரோப்பிய சக்திகளால் விரும்பப்படவில்லை. தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோடங் தீபகற்பத்தை ஆர்த்தர் துறைமுகத்தோடு சேர்த்துக்குச்சு. இந்நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் மெய்ப்பித்தது. ஐரோப்பிய அரசுகள் கொடுத்த அதிகமான அழுத்தத்தின் காரணமா ஜப்பான் ஆர்த்தர் துறைமுகத்தின் மீதான தனது உரிமையை விட்டுக் கொடுக்குது. இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா பெரும்படை ஒன்றை மஞ்சூரியாவுக்குள்ள அனுப்புது. 1902 இங்கிலாந்துடன் ஒரு உடன்பாடு ஏற்படுது. அந்த உடன்பாட்டின்படி ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவிலிருந்து திரும்ப அழைத்து கொள்ளுமாறு ஜப்பான் கேட்டுக்குது. ரஷ்யா ஜப்பானை குறைத்து மதிப்பு போட்டுச்சு. இரு நாடுகளுக்கும் இடையே 1904 போர் மீண்டும் தொடங்குது. இந்த ரஷ்ய ஜப்பானிய போரில் ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஆர்த்தர் துறைமுகத்தை மீண்டும் வாங்கிக்கிச்சு. இப்போருக்கு பின் ஜப்பான் வல்லரசுகளுடைய கூட்டணியில நுழையுது. ஜப்பானின் வலிய கர அரசியல் விவேகம். 1905க்கு பின் வந்த ஆண்டுகள்ல கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கையை ஜப்பான் கட்டுப்படுத்துது. ஒரு முக்கியமான ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒரு கொரியரால கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு 1910ஆம் ஆண்டு கொரியாவை ஜப்பான் இணைச்சுக்குது. 1912 மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சியுற்றதை தொடர்ந்து சீனாவில் ஒரு பெரிய குழப்பமே வெடிக்குது. அந்த சீனாவில் இருக்கக்கூடிய அந்த குழப்பமானது மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு கொடுக்குது.
சீனாவில் ஷாண்டூங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருந்த உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும். மேலும் 2 ஜப்பானிய ஆலோசகர்களை சீன அரசாங்கம் பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வச்சது. இவ்வலிய அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிடுது. ஆனா அந்த காலத்துல ஜப்பானை எதிர்க்கக்கூடிய நிலையில யாருமே கிடையாது. காலனிகள் அமைக்கப்படுதலும் போர்களும் 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதியில் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியின் கீழே இருக்கு. ஆனா இதே 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக மாற்றப்பட்டிருக்கு. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்டத்தை தங்களுக்குள்ளே பகிர்ந்துக்குது. ஒரு சில இடங்களை மட்டும் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டு தருது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் சீனாவில் தங்களுக்கென செல்வாக்கு மண்டலங்களை நிறுவிச்சு. ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன் வசப்படுத்தி கொள்ளுது. இந்தோ சீனாவை பிரான்ஸ் கைப்பற்றி வச்சுக்கிச்சு. ஸ்பெயினிடமிருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா பெற்றுக்கொண்டது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்து கொள்ள சம்மதம் தெரிவிச்சிருச்சு. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடக்க கால முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் தான் முடிஞ்சிருக்கு. அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான போரை செய்ய வேண்டியதாயிற்று. இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாலும் 1884 சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டது. இத்தாலிய படை 1896 அடோவா போர்க்களத்துல எத்தியோப்பிய படைகளிடம் பெருத்த சேதத்துடன் கூடிய தோல்வியை சந்தித்தாலும் இறுதியாக ஐரோப்பிய படைகள் தான் வெற்றி பெற்றது. பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.